என் கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினதுதான் தங்கச்சி அனிதாவோட மரணம். அதுலயும் தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு. அப்ப ஒரு முடிவு பண்ணுங்க, வாய் நிறைய விஜயண்ணா விஜயண்ணான்னு நம்மள மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்திலும் ஒரு நிரந்தர பாதுகாப்பை ஏற்படுத்தணும். இனிமே கவலைப்படாதீங்க, உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். மாநில அரசு எங்களுக்கு போராட்டம் தருவதற்கான ஒரு இடத்தை கூட ஒதுக்காம மாணவர்கள் அப்படியே வர வர வந்து ஆடு மாடு போல கைது பண்ணுவது, அதே போல மாணவிகள் இருக்காங்க இந்த போராட்டத்துல ஆண் காவலர்கள் பிடித்து இழுப்பதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான கேவலமான கொச்சையான செயல் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்யறோம். முறையா ஒரு போராட்டம் நடத்த வந்தா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுல இடம் கிடையாதா என்ற கேள்வியை தான் இன்றைக்கு மாநில அரசை நோக்கியோ சிஎம் விஜய் அவர்களை நோக்கி இன்னைக்கு நாங்க கேள்வி எழுப்ப விரும்புறோம். போலீஸ் எங்களை ஒரு இடத்துல போராட்டம் நடத்த சொல்லிட்டு நாங்க இங்க வரும்போதே கோர்ட் வாசல்ல வச்சு கைது பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப அராஜகமான ஒரு முறை. தொடர்ந்து மாணவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து இந்த நீட் தேர்வால இறந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நீட் தேர்வை நம்ம தொடர்ந்து எதிர்த்து இருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்டோட போலீஸ் எங்களை இந்த போராட்டம் நடத்த விடாம தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல்.